இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு அரைக்கும் பொழுது தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை செராமிக் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்பா அரைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்துடலாமா? என்னதான் பேக்கெட்டில் வறுத்த ரவைன்னு போட்டிருந்தாலுமே அதை நம்ம மறுபடியும் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பூச்சியோ புழுவோ ஏதாவது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வறுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் ஒரு நேர சாப்பாட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி வறுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவை வறுத்த அதே சட்டி சூடாக இருக்கும் பொழுதே கொஞ்சமாக நான் அரிசி மாவும் வந்து வறுத்துக்கிறேன். அரிசி மாவு வறுக்கும்போது ரொம்ப ஓவராலாக வறுக்க வேண்டாம். கைப்பறுக்கிற சூடு ஏறினாலே போதும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு அரிசி மாவும் மணமாகவும் கெட்டு போகாமலும் பூச்சி வராமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வரமிளகாய் நம்ம வாங்கும் பொழுது அதோடைய காம்புகளை வந்து கிள்ளிட்டு வச்சுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான வேலை தான். ஆனால் நம்ம அவசரத்தில் வந்து செய்யும் பொழுது தேவையில்லாத இந்த மாதிரி ஸ்பாயில் ஆனதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குக்கிங் சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷன் கடையில் வாங்குற டீ தூள் சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீ தூள் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்திட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மணி சேவிங்காக இருக்கும். இன்னொரு சமயம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி எடுத்து வச்சுக்குவேன். அடுத்து பருப்புகளில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரியாணி இலை போட்டு வச்சோம்னா பூச்சியெல்லாம் வராது. இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.